Hi friends, in the video நம்ம exercise 2.10 one word ஓட solutions தான் பார்க்க போறோம். So இது எல்லாமே வந்து each and every step explanation ஓட தான் சொல்லியிருக்கேன். So இந்த மாதிரி 2 marksல created sums கேட்டாலும் இந்த பேசிஸ்ல கேட்டா போட்டுக்கலாம். So first one word, Euclid division lemma states that for a positive integer a and b there exist unique integers q and r such that a equal to bq plus r where r must satisfy ன்னு கொடுத்திருக்காங்க. So remainder condition கேட்டிருக்காங்க. So first Euclid division lemma அப்படிங்கிறது நமக்கு first exercise இருக்கும். So a equal to bq plus r. So a b q r இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தால் லெம்மா வந்து பாசிட்டிவ் இன்டிஜருக்கு தான். ஸோ அல்காரிதம்னா தான் நமக்கு வந்து ஆல் இன்டிஜர்ஸாக இருக்கும். ஏ அண்ட் பி வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம். பட் அப்பயுமே வந்து ரிமைண்டர் ஷுட் பி பாசிட்டிவ். ஏ பி கியூலாம் கூட நெகட்டிவ் இருக்கலாம். பட் ரிமைண்டர் எப்போவுமே மீதி எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம். ஆர் வந்து ஜீரோ இல்லைன்னா அதுக்கு மேலே தான் இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் நம்பர். பட் லெஸ் தேன் பி. இங்கே ஏனா என்னென்னா டிவைடண்ட், பினா வந்து டிவைசர், கியூனா தெரியும் குவேஷன், ஆர்னா வந்து ரிமைண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 15 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 4s 12 போடுவோம். 4 4s 16 போட மாட்டோம். 15 - 16 -1 போட மாட்டோம். இதை விட கம்மியாக தான் போடுவோம் டிவைடண்ட்டை விட. இந்த உள்ளே இருக்கிறதுக்கு பேர் டிவைடண்ட். இந்த 15ங்கிறது வந்து டிவைடண்ட். ஓகே, ஸோ இது வந்து டிவைசர். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் குவேஷன் தெரியும், இது ரிமைண்டர்னு தெரியும். ஸோ 3 4s 12. ஸோ 15ல் 12 போச்சுன்னா 3. ஸோ ரிமைண்டர் இப்போ என்ன வந்திருக்குன்னா இதை விட 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னா ரிமைண்டர்ஸ் என்னெல்லாம் வரலான்னா 0 1 2 3. 0 எப்போ வரும்னா அது 4th டேபிளாலே டிவைட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 16 இருந்துச்சுன்னா 4 4s 16னா 0 வரும். தென் 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம். 4 வராது, ஏன்னா 4னா மறுபடியும் 1 4s 4 எழுதிடுவோம். ஸோ அதனால் 4 ரிமைண்டர் வராது. ஸோ அதை விட 1 கம்மியாக. ஸோ அதனால தான் ரிமைண்டர் ஷுட் பி லெஸ் தேன் பி. டிவைஸரை விட கம்மியாக இருக்கணும், அதாவது 4 விட. இப்போ இந்த இடத்துல 0, இதுக்கு திங்க் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் 4. அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் வரும் ரிமைண்டர்ஸோட திங்கு. ஸோ இப்போ கண்டிஷன் வந்து ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். ஐ மீன் நியூ புக்கில் சிஏ, ஓல்டு புக்கில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 பட் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் பி. பிங்கிறது இங்கே என்னென்னா டிவைசர். ஸோ இங்கே மாதிரி லெட்டர்ஸ் கூட மாற்றி கூட உங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்கலாம். இங்கே பி கொடுத்து இங்கே ஏ கொடுத்தாங்கன்னா அப்போ லெஸ் தேன் ஏன்னு வரணும். ஸோ டிவைசர் குவேஷன்ட்டோட எது மல்டிப்ளையாக இருக்கோ அதான் வந்து டிவைசர். ஸோ அந்த டிவைசரோட கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து யூசிங் டிவிஷன், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர், கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் டிவைடட் பை 9 தென் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர். ஸோ ஒரு நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணால் என்னெல்லாம் ரிமைண்டர் வரலாம் இப்போ தான் பார்த்தோம். ஸோ 0லேருந்து 8 வரைக்கும் ரிமைண்டர்ஸ் வரலாம். ஸோ கியூப் ஆஃப் எ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா கியூப்னா என்னது, 1 கியூப் 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27. ஸோ இந்த மாதிரி கியூப் நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். ஸோ எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸையும் நம்ம இப்படி எழுதலாம், a ஈக்குவல் டு bq ப்ளஸ் ஆர். ஸோ அப்போ அதோட க்யூப் ஏ க்யூப் அப்படின்னா bq ப்ளஸ் ஆர் த ஹோல் க்யூப். ஸோ இதை வந்து நம்ம b வந்து இங்கே நமக்கு தெரியும், டிவைசர் வந்து 9. ஸோ 9 ப்ளஸ் ஆர் த ஹோல் க்யூப். ஸோ இதுக்கு a ப்ளஸ் b த ஹோல் க்யூப் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ a³ ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ஃபார்முலா நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, அல்ஜிப்ராவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ a³ ப்ளஸ் 3 க்யூப்னாவே 3 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு a² இன்ட்டு b வரும், அப்புறம் 3ab² வரும், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் b³. ஸோ இதை இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த திங்க் க்யூப்க்கு இதுதான் க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இதுக்கு வந்து நம்ம க்யூப் அப்ளை பண்ணோம்னா 9q த ஹோல் க்யூப்னா இதை க்யூப் பண்ணோம்னா 9 9s 81, 81 இன்ட்டு 9 போட்டிங்கன்னா 729q³ வரும். ப்ளஸ் 3a² b, 3 இன்ட்டு a²னா 81q² இன்ட்டு b வந்து r ப்ளஸ் 3 a வந்து 9q இன்ட்டு b²னா r² ப்ளஸ் b³ வந்து r³. ஸோ இந்த 3 டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 காமன் எடுக்கலாம். ஸோ 9 எடுத்திங்கன்னா இங்கே 81q³ வரும். நெக்ஸ்ட் இங்கே 9 எடுத்தால் இங்கே 9 9s 81, ஒரு 9 வெளியில் எடுத்துகிட்டு 9 3s 27q². இங்கே 9 எடுத்துட்டிங்கன்னா 3 மட்டும் மிச்சம் இருக்கும், 3q r². இது ப்ளஸ் r³, இந்த டேர்ம் தனி. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து க்யூப் ஆஃப் எ நம்பர். இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது ப்ளஸ் r³. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 4³ என்னது 64ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4³
இது எப்படி எழுதலாம்னா 9th டேபிளில் டிவைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 7 9s are ஸோ ப்ளஸ் 1. ஸோ 7 9s are 63 + 1. ஸோ இப்போ வந்து இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எழுதுவோம் +1. ஸோ இப்போ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இருக்குது. அதோட மிச்சம் என்ன இருக்கோ 9th டேபிளை தவிர மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ரிமைண்டர். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 64 வந்து 9ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் நமக்கு வந்து 1 தான் வரும். ஏன்னா 7 9s 63 பண்ணி 1 வந்துடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து க்யூபில் இருக்க க்யூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் நம்பர் இருக்கு இந்த டேர்ம் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இதுதான் வந்து ரிமைண்டர். R³ தான் வந்து என்னது ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் நமக்கு என்னெல்லாம் வரலாம், ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது 0 to 8. இப்போ R 0 இருந்தால் 0³ 0 தான் வரும். ஸோ ரிமைண்டர் 0. R வந்து 1 இருந்தால் 1³ 1 தான் வரும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 9 விட ஜாஸ்தியாக போனால் தான் 9ஆல் டிவைட் பண்ணி மிச்சம் கொண்டு வரணும். இப்போ R = 2 போட்டிங்கன்னா 2³ 8, 9ஓட கம்மியாக அப்படியே வச்சுக்கலாம். தென் 3³ 27, அதை நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே பிரிக்கணும். இந்த திங்க வந்து இந்த 27 வந்தால் இப்போ இந்த 9ஓட கிளப் பண்ணிக்கணும். ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ 0. நெக்ஸ்ட்டு 4னா வந்து 4³ வந்து 64. ஸோ அதனால் 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் வந்து 1. தென் சேம் வே 5³ 8, 6³ வந்து 8³ வந்து 512 வரும். அதை 9ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் 8 வரும். பார்த்தீங்கன்னா இப்போ 4 9s are 45, மிச்சம் 6. 62னா வந்து 8 9s are 72. ஓகே, 7 டைம்ஸ்னா 63 வந்துடும். ஸோ 6 டைம்ஸ் தான் வரும். ஸோ ரிமைண்டர் 8 தான் வரும். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மீறி எல்லா ரிமைண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா 0 1 8 மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஏ ஆப்ஷன். ஸோ நியூ புக்கில் ஏ ஆப்ஷன், ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைண்டர்ஸ் ஒரு நம்பரோட க்யூபை வந்து 9ஆல் டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் வந்து இந்த 3 தான் வரும். ஸோ 0 1 8 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் திங், the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117. Then the value of m is. ஸோ இது 2 மார்க்லேயும் கேட்கலாம். 65 117 இதோட HCF கண்டுபிடிக்கணும். அதை வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து HCFன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த நம்பரை ஈக்குவேட் பண்ணி m வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். 65 5ஆல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, மிச்சம் 1 3 5s are 15. Again 117 தேர்ட் டேபிளில் பண்ணால் 3 3s are 9, 10 11 2 27 9 3s are 27. Again 3ஆல் பண்ணால் 1 3. ஸோ 65 5 × 13, 117 3 square × 13. HCF இல்லை ஒரு நேம் வந்து GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னால் கண்டிப்பாக காமனாக இருக்கணும். காமனாக இருக்கிறதுலே கம்மியான பவர் எழுதணும். ஸோ இப்போ இங்கே 13 தான் வரும். ஸோ 65m minus 117 = 13. ஸோ -117 இந்த பக்கம் போனால் +117 ஆட் பண்ணிங்கன்னா 130 வரும். ஸோ m = 130/65 போட்டிங்கன்னா 2 times 2 × 65 தான் வந்து 130 வந்திருக்கும். ஸோ m = 2. ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னா வந்து செகண்ட் ஆப்ஷன், இட் இஸ் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து the sum of exponents of prime factors in the prime factorization of 1729 ப்ரைம் நம்பர்லாம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2ல் ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7 உடனே 9 எழுதிக்கூடாது. 9 கிடையாது. ப்ரைம் நம்பர்னால் அந்த நம்பராலையும் 1ஆலையும் தான் டிவைட் ஆகணும். தட் இஸ் 1 × 2 மட்டும்தான் வந்திருக்கணும். வேறு எந்த டேபிளையும் வந்திருக்கக்கூடாது. ஸோ 9னா 9ஆலே ஆகும், 3ஆல் ஆகும். ஸோ அதனால் அது வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11, நெக்ஸ்ட் வந்து 13. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் தான் ப்ரைம் நம்பர். இதை தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் 1729. ஸோ ஃபஸ்ட்டு 7th டேபிளில் பண்ணால் 2 7s are 14, 3 தேர்ட் டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 7th டேபிளில் ட்ரை பண்ணால் 3 2 7s are 14 வரும். ரிமைண்டர் 3. 32னா 4 7s are 28, ரிமைண்டர் 4. 49னா 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 13th டேபிள் தான் வரும். அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் இருக்க 11 வராது, 13 தான் வரும். 13னா 113 is 13 வரும். ஸோ ரிமைண்டர் 11 வரும். அது 117 போட்டோம்னா 9 டைம்ஸ் வரும். எகெயின் 19னா 1 டைம்ஸ். ஸோ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 7 × 19 × 13 × 19. ஸோ இதோட எக்ஸ்பொனன்ட்ஸ்னால் பவர்ஸ். ஸோ இதோட பவர்ஸில் 1 1 1 இருக்குனால 1 + 1 + 1னா 3. ஸோ சம் ஆஃப் எக்ஸ்பொனன்ட்ஸ் வந்து 3. ஸோ ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன், இட் இஸ் சி ஆப்ஷன். The next, the least number that is divisible by all the numbers from 1 to 10 அப்படின்னா வந்து நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் நம்பர்னாவே நம்ம LCM தான் கண்டுபிடிக்கணும். ஸோ LCMங்கிறது தான் வந்து it is divisible by all the numbers. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் 2க்கும் 18க்கும் LCM எடுக்கிறீங்கன்னா இப்படி 2ஆல் பண்ணுவோம். 1 9 போடுவோம்.
தென் எகெயின் 3 பண்ணிங்கன்னா 1 3 எகெயின் 3னா 1 1. ஸோ 3 3s are 9 9 2s are 18 தான் எல்சிஎம். ஸோ 18ங்கிற எல்சிஎம் இந்த ரெண்டு நம்பரால டிவைட் ஆகும். ஸோ 2ஆலையும் டிவைட் ஆகும் 18ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ எல்சிஎம்ங்கிறது என்னென்னா இட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நம்பர்ஸ் எல்சிஎம்ங்கிறது. அதே ஜிசிடினா தட் டிவைட்ஸ் த ஆல் த நம்பர். ஜிசிடிங்கிறது அந்த நம்பர் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணும். இது வந்து எல்லா நம்பரும் இந்த நம்பரை எல்சிஎம்மாக டிவைட் பண்ணும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும் ரெக்வயர்ட் நம்பர் கிடச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் இந்த எல் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டேபிள் போடுங்க, தேர்ட் டேபிள் எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் வந்து 1 1 1 1 வரணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520 வந்துடும். ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். ஸோ இது வந்து நமக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம் இந்த சம்மு. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th சம். ஸோ 7 பவர் 4k காங்க்ருவன்ட் டேஷ் மாட் 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலஸ் பற்றி எக்ஸைஸ் 2.3 ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா மாடலோங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக போர்ஷன் ரிடக்ஷனாக இருந்தாலும் அதை ஒமிட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே நம்மளோட சேனலில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஏ காங்க்ருவன்ட் பி மாட் என் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என். டிவிசிபிள் பை என் அதுதான் மீனிங். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து 7 பவர் 4 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 7 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னா 49 இன்ட்டு 49 போட்டிங்கன்னா 2401. ஸோ அதுலேருந்து 1 கழிச்சோம்னா 2400 வரும். அது 100ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 7 பவர் 4 காங்க்ருவன்ட் 1 மாட் என் மாட் 100. இது 7 பவர் 4 மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 100. ஏன்னா 2400 இஸ் டிவிசிபிள் பை 100. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஒரு காங்க்ருவன்ட் மாடலோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அது ரெண்டு பக்கம் ஒரே நம்பரை ஆட் பண்ணாலும் இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறேன் 7 காங்க்ருவன்ட் 3 மாட் 4. இப்போ 7 மைனஸ் 3னா என்ன வரும் 4. 4 இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ 8 காங்க்ருவன்ட் டு 4 மாட் 4. இப்போ 8 மைனஸ் 4னா 4 4 இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ அப்போ இது ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். பவர் எடுத்திங்கனாலும் இப்போ பவர் எடுங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். 7 ஸ்கொயர் 49 காங்க்ருவன்ட் 9 மாட் 4. 49லேருந்து 9 போச்சுன்னா 40. 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் இது எல்லாமே ட்ரூவாக இருக்கும். ஆட் பண்ணாலும் ட்ரூ, மல்டிப்ளை பண்ணாலும் ட்ரூ, சப்ராக்ட் பண்ணாலும் ட்ரூ, பவர் எடுத்தாலும் ட்ரூ. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு பக்கம் நான் பவர் கே எடுக்கிறேன். ஸோ அப்போ 7 பவர் 4k இஸ் காங்க்ருவன்ட் டு 1 பவர் k மாட் 100. 1 பவர் எனிதிங் இஸ் 1. ஸோ 1 பவர் கேனா இங்கே என்ன தான் வரும் 1 தான் வரும். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து இங்கே வந்து நம்ம புக்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் 6th ஒன்னுக்கு வந்து 1 தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிவன் F1 வந்து 1, F2 வந்து 3, F1 கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், F5 கேட்குறாங்க. ஸோ F1 1, F2 3. ஸோ F1 ஈக்குவல் டு Fn மைனஸ் 1 ப்ளஸ் Fn மைனஸ் 2. F5 கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 5 போட்டால் 5 மைனஸ் 1 4, 5 மைனஸ் 2னா 3. ஸோ F4 ப்ளஸ் F3. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இங்கே 5 இருக்குன்னா அதை விட ஒன்று கம்மி 4 இருக்குது, அப்புறம் அதை விட ஒன்று கம்மி 3 இருக்குது. அப்போ இங்கே F3 போட்டோம்னா அதை விட ஒன்று கம்மி 2 இருக்கணும், அதை விட ஒன்று கம்மி 1 இருக்கணும். ஸோ F2 ப்ளஸ் F1 நமக்கே தெரியும் 3 ப்ளஸ் 1னா 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேணும் F4 வேணும். F4னா F4 விட ஒன்று கம்மி F3, F3 விட ஒன்று கம்மி F2ன்னு எழுதணும். F4 ஈக்குவல் டு F3 ப்ளஸ் F2. ஸோ F3 வேல்யூ என்ன 4 ப்ளஸ் F2ஓட வேல்யூ என்னது 3. ஸோ 4 ப்ளஸ் 3னா 7. இப்போ F3 கண்டுபிடிச்சாச்சு, F4 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ F4ஓட வேல்யூ 7 ப்ளஸ் 4னா 11. ஸோ டி ஆப்ஷன். ஓகே, 7th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஓகே, 4th ஆப்ஷன். The next 8th one, the first term of an AP is unity. Unity na 1. So A is equal to 1. Then common difference D is equal to 4. இப்போ which of the following will be term of this AP ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ which term of this AP அப்படின்னா கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த டேர்மை வந்து நம்ம Lன்னு எடுத்துக்கணும், N கண்டுபிடிக்கணும். அந்த N வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் எப்பவுமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது நம்மளுடைய கிளாஸ் ரூம்லேயே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து பாசிட்டிவில் தான் சொல்லுவோம், இன்னொன்று இன்டிஜராக தான் சொல்லுவோம். 2 பேர் இருக்காங்க, 3 பேருன்னா ப்ராக்ஷன்ஸ்லாம் சொல்ல மாட்டோம். ஷுட் பி அ பாசிட்டிவ் இன்டிஜராக N கிடச்சிதுன்னா
that term is that number will be term of that sequence அர்த்தம். ஸோ அப்படி இல்லை ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டேர்ம் அந்த சீக்வன்ஸ்லேயே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த பேசிஸ்லாம் போட போகிறோம் நம்ம. ஸோ 8th சம்மில் A1 D4ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு L ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம 4 5 5 1 Lன்னு எடுத்துக்கலாம். N கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்முலா வந்து L மைனஸ் A பை D ப்ளஸ் 1. ஸோ 4 5 5 1 மைனஸ் 1 பை 4 ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். இதுக்கு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 5 5 0 பை 4 வரும். ஸோ 1 4s are 4, again 1 4s are 4, மிச்சம் 1, 15னா 3 4s are 10, மிச்சம் 3, 7 4s are 28, ரிமைண்டர் 2. ஸோ அப்போ வந்து பாயிண்டில் வந்துடும். ஸோ அப்போ இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சி ஆப்ஷன் போட்டிருக்கோம். செகண்ட் ஆப்ஷனுக்கும் வராது, நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. தேர்ட் ஆப்ஷன் 7 8 8 1. ஸோ 7 8 8 1 மைனஸ் டினா வந்து எல் மைனஸ் ஏ. ஸோ 7 8 8 1 மைனஸ் ஏ வந்து 1. ஸோ 7 8 8 0 பை டி வந்து 4. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா இந்த 1 கடைசியாக தான் ஆட் பண்ணும். ஸோ 1 4s are 4, மிச்சம் 3, 38னா 9 4s are 36, மிச்சம் 2, 28னா 7 4s are 28, 0. ஸோ 1971. ஸோ இன்டிஜர் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் த டேர்ம் ஆஃப் த கிவன் ஏபி. ஸோ மீதி மூணும் வராது, நெகட்டிவாவோ இல்லை இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸாவோ தான் வரும். ஸோ இதே சம்ம வந்து விச் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் 7 8 8 1 இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேர்ம் வந்து 1971th டேர்ம் தான் வந்து என்ன வரும்னா 7 8 8 1. ஏன்னா பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் சின்னது 1ல் ஆரம்பிக்குது. அடுத்த நம்பர் என்ன வரும்னா காமன் டிஃப்ரென்ஸ் 4னா 1 + 4 5 வரும். அப்புறம் 9 வரும். இப்படியே போயிட்டே இருக்கும். 4 4 ஆட் பண்ணும்போது இந்த 7 8 8 1ங்கிறது 1971th டேர்மாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் சி, தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன், இதுதான் வந்து ட்ரூவாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஃப்ராக்ஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இங்கே இருக்குது. 6 times 6th term of an AB is equal to 7 times 7th term, then 13th termனு கேட்டிருக்காங்க. ஸோ 6 times 6th term, 6 into T6 is equal to 7 into T7. இந்த மாதிரி ரைமிங்காக வந்தால் 6 6 இங்கே 7th 7th வந்தால் இதோட சம் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணால் 6 + 7 என்ன வரும் 13th term. கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும், ஏன்னா இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். m times mth term is equal to n times nth termனா டெஃபினிட்டாக m plus nth term இதோட சம். m plus nth termோட வேல்யூ டெஃபினிட்டாக 0வாக தான் இருக்கும். ஸோ இது லாஸ்ட் இயர் பழைய சிலபஸில் இருந்த ப்ரூஃபு. பட் இந்த மாதிரி சம்ஸ் க்ரியேட்டிவ்லையும் கேட்கலாம். நம்ம வந்து nth term ஃபார்முலா யூஸ் பண்ணால் இது கிடச்சிரும். m plus nth term 0ன்னு கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரூஸ்ட் ஃபார்முலாவே மக்கப் பண்ணிக்கலாம். m times mth term is equal to n times nth termனா டெஃபினெட்லி m plus nth term is 0. ஸோ இப்போ இங்கே m plus nனா 6 + 7னா 13th term வேல்யூ 0. ஸோ ஏ ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். Next is 10th sum. An AP consists of 31 terms. So அப்போ n equal to 31. If the 16th term is m. So 16th term எப்படி எழுதுவோம்னா a plus 15d equal to m. ஏன்னா ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d. அப்போ 16 minus 1 15d equal to m. The sum of all terms of the AP கேட்குறாங்க, அதாவது S31 கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, SN ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகே, இப்போ n இங்கே வந்து என்னது 31, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 31. ஸோ 31 by 2 into 2a plus 31 minus 1னா 30d. ஓகே, இப்போ நீங்கள் இதில் 2 காமனாக எடுத்திங்கன்னா 31 by 2 into 2 வரும். இங்கே வந்து a plus 15d வரும். ஏன்னா நம்ம 2 காமன் எடுத்துட்டோம். அப்போ a இருக்கும், இங்கே வந்து 15d இருக்கும். அப்போ தான் 2 மல்டிப்ளை பண்ணால் 2a plus 30dன்னு வரும். ஸோ இந்த 2 கட் ஆயிடும். 31 இதோட வேல்யூ என்ன, a plus 15dயோட வேல்யூ m. ஸோ 31m. ஸோ ஆப்ஷன் 3. சம் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். n equal to 31 எடுத்துக்கிறோம். t 16th term வந்து m. 16th term tn ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d. அப்போ t 16னா a plus 16 minus 1னா 15d equal to mன்னு கொடுத்துட்டாங்க. S31 கேட்குறாங்க. SN ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ n வந்து 31 by 2 into 2a plus 31 minus 1னா 30d வரும். இதில் 2 காமன் எடுத்தால் 2 கட் ஆகிடும். இங்கே a plus 15d இருக்கும், அதோட வேல்யூ m. ஸோ 31m, வெளியில் 31 இருக்குது. ஓகே, next in an AP the first term is 1, the common difference is 4, then how many terms of AP must be
taken for their sum to be. So Sn வந்து 120 கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ n கண்டுபிடிக்கணும். So 11th sum a equal to 1 கொடுத்துட்டாங்க, d equal to 4 கொடுத்துட்டாங்க. Sn equal to formula n by 2 into 2a plus n minus 1 into d. Sn வந்து 120 கொடுத்துட்டாங்க. So n by 2 into 2 into a என்னது 1. So 2 into 1 2 plus n minus 1 into d வந்து 4 equal to 120. So இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4n minus 4 into 1 4. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 cross மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ n into 4n 2 minus 4 minus 2 equal to 2 into 120. இந்த டிவிஷன் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ 240. ஸோ இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n into 4n 4n square, then n into minus 2 minus 2n, the plus 240 இந்த பக்கம் வந்தால் minus 240 equal to 0. So throughout 2 all divide பண்ணா 2n square minus n minus 1 2 2 2 2 4 0 120 equal to 0. So factorization இப்போ 2ஐயும் 120 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 240, சென்ட்ரலில் minus 1. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் minus 240, கிளப் பண்ணால் minus 1. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக வந்தால் நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ போல் 240 ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 2 ஆல் பண்ணிங்கன்னா 1 2 2 2 2 4 0, 2 ஆல் பண்ணால் 6 2 12 0, 2 ஆல் பண்ணால் 30, 2 ஆல் பண்ணால் 15. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 2 4 4 2 8 8 2 16, 16 into 15 போட்டால் கண்டிப்பாக 240 வரும். 16 into 15 போட்டிங்க, ஏன்னா இந்த க்ராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் வரும். 6 5 33, 5 1 5 plus 3 8, தென் 6 1, ஸோ 0 14 1 240 வரும், கண்டிப்பாக வரும் இதில் பண்ணால். அதே மாதிரி 16 minus 1 பண்ணாலும் minus 1 வந்துடும். ஸோ minus 16 plus 15, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வர மாதிரி யோசிக்கணும். இப்போ வந்து இந்த நேரம் 15 இருக்குது, இங்கே வரைக்கும் வருது, அடுத்து 3ஆல் பண்ண வேண்டியது. ஏன்னா இங்கே 15 வந்துருச்சு, இதில் 16 வரும். அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வந்து மேலே மைனஸ் வந்தாவே ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மேலே இருக்கிறதும், கிளப் பண்ணால் வந்து சப்ராக்ட் பண்ணால் தான் சென்டரில் இருக்கிறது வரணும். ஏன்னா மைனஸ் எப்போ வரும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இல்லைனா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். டிஃப்ரென்ஸ் అయినా நம்ம சப்ராக்ட் தான் பண்ணுவோம் கிளப் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த 2ஐயும் 16 அடிச்சிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து அடிக்கப்படாது. ஸோ n அட்டாச் பண்ணால் n minus 8 2n plus 5 15 வரும். minus 8 இந்த பக்கம் வந்தால் plus 8, ஸோ n equal to 8. இது வராது, ஏன்னா நெகட்டிவ்னா n cannot be நெகட்டிவ், அது வந்து பாசிட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். ஸோ n equal to 8. ஸோ ஆப்ஷன் சி ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் திங் ரொம்ப ஈஸியான திங் இது. இப்போ ஏ ஈக்குவல் டு ஜிபி வந்துருச்சு, இப்போ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு 2 power 65 கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 2 power 64 ப்ளஸ் 2 power 63 ப்ளஸ் 2 power 62 அப்படியே போயிட்டே இருக்குது. 2 power 0ன்னு இருக்குது. இதில் எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை இப்போ ரிவர்ஸில் எழுதிக்கலாம், ஏன்னா அடிஷன் தான். நம்ம 3 + 4னாலும் 4 + 3னாலும் 7 தான். அதனால் நம்ம ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 2 power 0னா 2 power 1 2 power 2 2 power 3 அப்படியே 2 power 63 ப்ளஸ் 2 power 64. இது பார்த்தீங்கன்னா ஜிபியில் இருக்குது. இப்போ இது 1, இது 2, 2/1னா 2 வரும், 2 square by 2னாலும் 2 வரும், 2 cube by 2னாலும் 2, ஏன்னா 2 cubeனா 8, 8 இது 4 2. ஸோ எல்லாமே காமன் ரேஷியோ 2 வருது. ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 2 power 0, எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 2. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ஸோ இதை விட்டுருங்க. இப்போ பவர் 1லேருந்து 64 வரைக்கும் 64 டேர்ம்ஸ் இருக்கும். இது ஒன்று சேர்த்துனா 65. ஸோ n ஈக்குவல் டு 65. இது ஜிபியில் இருக்கனால ஃபார்முலா வந்து a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1/r மைனஸ் 1. ஸோ a வந்து 1 போட வேண்டியதில்லை, r வந்து 2, பவர் n வந்து 65 மைனஸ் 1/2 மைனஸ் 1னா 1. ஸோ அது போட வேண்டாம், எனிதிங் பை 1 அதே தான் வரும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு இது என்னது 2 power 65ங்கிறது a மைனஸ் 1. ஸோ பிங்கிறது ஏவை விட 1 கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ஏ வந்து பியை விட 1 அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆப்ஷன் அதுதான் இருக்குது. தேர்ஃபோர் ஏ இஸ் லார்ஜர் தேன் பி. ஏ இஸ், ஏன்னா இது 2 power 65, பி வந்து 2 power 65 மைனஸ் 1, அது இதை விட 1 கம்மியாக இருக்குது. ஸோ ஏவை விட 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. ஸோ ஆப்ஷன் டி நம்ம புக்கில் இந்த ஆப்ஷன். இது வராது, b இஸ் லார்ஜர் தேன் a by 1 கிடையாது, ஏன்னா அது வந்து a விட 1 கம்மியாக இருக்குது. ஸோ இது எதுவுமே வராது. a இஸ் லார்ஜர் தேன் b by 1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட்டு 13 சம்மும் ஜிபி சம் தான், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் தான். 3/16, 1/8, 1/12, 1/18. இது பார்த்தாவே ஏபி இல்லைன்னு தெரியும். ஸோ ஜிபியான்னு செக் பண்ணலாம். T2/T1 1/8 பை போடும்போது டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் வந்தால் அது இன்ட்டு போட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் எப்போவுமே ஃப்ராக்ஷன் வந்தால் அது மேலே கொண்டு போய் ரெசிப்ரோக்கல் ஆக்கிடலாம். ஸோ 1/8 × 16/3 வரும். ஸோ 16யும் 80 அடிச்சோம்னா 2 8s are 16. ஸோ 2/3. நெக்ஸ்ட்டு T3/T2 போட்டோம்னா ஸோ 1/12, T3ங்கிறது 1/12 இன்ட்டு T2ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆகும் 8/1. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. ஸோ 2/3. ஸோ எல்லாம் 2/3 வரனால ஜிபி. இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் கேட்குறாங்க. ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா AR, AR², AR³ எப்படின்னா ஒவ்வொரு டேர்மோடையும் ஆர் மல்டிப்ளை ஆயிருக்கும். இது இன்ட்டு ஆர்னா ஆர், இந்த இதோட ஆர் மல்டிப்ளை பண்ணால் ஆர் இன்ட்டு ஆர் R², திஸ் இன்ட்டு ஆர்னா ஆருக்கு இப்படி போகும். ஸோ இப்போ இங்கே ஆர் வந்து 2/3னா இப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1/18 இன்ட்டு ஆர் போட்டால் போதும். ஸோ இந்த டேர்ம் வேல்யூ இன்ட்டு ஆர் போட்டால் இது கிடைக்கும். ஸோ இப்போ 1/18 இன்ட்டு 2/3னா 2யும் 18யும் அடிச்சிங்கன்னா 9 2s are 18 வரும். ஸோ 1/27. ஸோ பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் திங் 14th ஒன் தியரி தான் சொல்கிறேன் நான். 15th மொதல் பார்த்துடலாம். ஸோ 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + 15³ -1 + 2 + 3 + எக்ஸெட்ரா. இது ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. 1³ அதுவும் 2.9 ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சு, நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதையும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா மார்க் ஸ்கோரிங் ஏரியா தான். n³ + n³ n × n + 1/2 the whole square வரும். இதே 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n-னா n × n + 1/2. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த திங் இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. n-ம் சேம் தான். இங்கேயும் 15 இங்கேயும் 15 தான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து இது அப்படியே காமனாக எடுக்கலாம். n × n + 1/2 எடுத்துட்டோம்னா இங்கே மிச்சம் 1 இருக்குது. ஏன்னா உள்ளே பெருக்குனா தான் ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே மைனஸ் இதை எடுத்துட்டனால 1. ஓகே, ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. n-க்கு 15 அப்ளை பண்ணால் 15 × 15 + 1 16/2. இங்கே வந்து 15 × 16/2 -1. ஸோ 2யும் 16 அடிச்சா 8, இங்கேயும் 2யும் 16 அடிச்சா 8. 15 × 8 போட்டிங்கன்னா 120. இங்கே 120 - 1னா 190. ஸோ 120 × 119 பண்ணிங்கன்னா 14280 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன், இட் இஸ் சி ஆப்ஷன். ஸோ 14 இது வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடச்சிது 1/27. நெக்ஸ்ட் இஃப் த சீக்வன்ஸ் இஸ் அன் ஏபினா, இப்போ இங்கே ஏபியில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக 6ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. 6 12 18. ஸோ அப்போ ஒரு ஏபி சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கிற ப்ராப்பர் சீக்வன்ஸில் எடுக்கிற எலிமெண்ட்ஸும் வந்து ஏபியில் தான் இருக்கும். ஸோ ஜிபியில் எடுத்தோம்னா ஜிபியில் தான் இருக்கும். ஸோ அதாவது ப்ராப்பர் இன்டர்வலாக இருக்கணும். இப்போ 6 12 15 இருந்தால் வராது. 6th 12th 18th இந்த மாதிரி 24th ப்ராப்பர் இன்டர்வல் இருந்தால் அந்த சீக்வன்ஸும் எதில் தான் இருக்கும், ஏபியில் தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன், தட் இஸ் பி ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.